The blessing is the differentiating factor in a blessed life and a cursed life. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் சபிக்கப்பட்ட வாழ்க்கைக்கும் மாற்றுதலை காண்பிக்கிறது ஆசீர்வாதம். So for you to have dominion and move, what do you need? The blessing. Read the blessing. Read the blessing. Come on, read the blessing. Put that verse again. God blessed them, and God said to them, be fruitful and multiply, fill the earth, subdue it, have dominion over the fish of the sea, over the birds of the air, over every living thing that moves on the earth. My goodness. Look at the scope of the blessing. உன் ஃபீல்டில் உள்ள நுழைஞ்சேன்னா இந்த மைண்ட் செட்டோட நுழைஞ்சா என்ன ஆகும் பாரு. When you're entering into your field, think of what kind of impact you will be able to create with this mindset. இதை தவிர வேற எந்த மைண்ட் செட்ல நீங்க ஆப்ரேட் பண்ணாலும் நீங்க டிசைன் படி ஆப்ரேட் பண்ணல. Whichever mindset that you are operating apart from this, you are not operating by design. என்னங்க ஆளுக்கு அப்படியே போகுது, அவன் ஏதாவது தீர்மானம் எடுத்துக்கிட்டு இருக்கான், நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்படி உங்கள் மைண்ட் செட் இருக்குன்னு வைங்களேன். ஐயோ என்ன கடுப்பாக இருக்குது, ஐயோ அப்படின்னு வரல ஒருத்தன். எப்படி ஆரம்பிப்பான் சொல்லி ஆரம்பிப்பானு அந்த மாதிரியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சொல்லு, நீ டிசைன் படி ஆப்ரேட் பண்ணல. Now when people are thinking and saying our life is just going on and someone is taking some decision, I am the one struggling here, and if you're thinking and operating in such a way, you are not operating in the blessing. Any system, any economy, any government, when you learn to operate in the blessing, you will have dominion. It doesn't matter who is against you. எந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, என்ன பொருளாதார நிலைமையாக இருந்தாலும் சரி, நீங்கள் த பிளெஸிங்கில் ஆப்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராக யார் வந்தாலும் சரி உங்களை நிறுத்த முடியாது. I have not operated in the fullness of it, but I have definitely tasted traces of it, and the traces itself is good. நான் அதனுடைய முழுமையில் ஆப்ரேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதோடைய சில ட்ரேசஸை என் வாழ்க்கையில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் உறுதியாக சொல்ல முடியாது, அது ரொம்ப நல்லது. யார் உனக்கு அகெயின்ஸ்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க என்ன பிளான் பண்ணாலும் பரவாயில்ல, அவங்க எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, த பிளெஸிங் உன் மேலே இருந்ததுன்னா யாரும் உன்னை whoever it can be that plans comes against you, whatever they can plan against you, and however big they are and whatever kind of influence they have, if the blessing is working upon your life, they cannot do anything to you. So dominion mandate-க்கு தேவையானது ரெண்டு காரியங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கார். So there are two things that God has given that is required for dominion mandate. நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தது the blessing தான் கொடுத்திருக்காருன்னு சொல்லி. I was thinking until today that God has given the blessing only. ஆனா கொஞ்ச நாளா எனக்குள்ள இது எங்க போயிட்டு இருக்கும்போது எனக்கு இது இப்படி உள்ள வந்துச்சுன்னு ஞாபகம் இல்லை சரியா. ஒரு few monthsக்கு முன்னாடி இதை சொன்னேன், ஒரு ப்ரேயரில் சொன்னேன், இங்கே வச்சு தான் சொன்னேன், வர்ஷிப் நடத்தும் போது ப்ரேயரில் சொன்னேன். ரெண்டு காரியங்கள் கொடுத்துருக்காரு. என்ன ஞாபகம் இருக்கா? த பிளெஸிங்கும் இன்னொன்னும் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன். Dominion mandate-க்கு the blessing இன்னொன்னு கொடுத்திருக்காருன்னு சொன்னேன். I said God has given two things for dominion mandate. One is the blessing and there's one more thing. அடுத்த வசனம் போடுங்க. பின்னும் தேவன் இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்கக்கூடும். ஸோ டொமினியன் மேண்டேட்டை கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு த பிளெஸிங்கை கொடுக்குறாரு, ரெண்டாவது
விதையை கொடுக்கிறார். ரெண்டாவது எதை கொடுக்கிறாரு? விதையை கொடுக்கிறார். ஸோ டொமினியனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணணும்னா த பிளெஸிங்கை குறித்தும் உங்களுக்கு அறிவு இருக்கணும், விதையை குறித்தும் அறிவு இருக்க வேண்டும். Verse 29, and God said, see, I have given you every herb that yields seed, which is on the face of all the earth, and every tree whose fruit yields seeds. To you it shall be for food. I have given you something that yields seed. I have given you something that yields seed. Very strange thing, right? If it is just about giving him food, God would have said, I have given you fruits. I have given you food. Eat. But he said, I have given you fruit that can yield seed. Herbs that can yield seed. So, what is the thing that God gives? God gives the system of seed. With the power of the blessing is what makes you dominate in any field. ஒரு விதை தரும் காரியத்தை உங்க கையில கொடுக்கிறாரு. அதுக்கு முன்னாடி எதை கொடுக்கிறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஏன் இது ரொம்ப முக்கியம்னா முன்னாடி என்ன போட்டிருக்கு? பலுகி பெருகி நிரப்பி. ஸோ இந்த பலுகி பெருகி நிரப்புனா எதை பலுக செய்கிறாரு, எதை பெருக செய்கிறாரு, எதை வச்சு நிரப்புறாரு? எதை? என்னங்க கெட்ட வார்த்தை மாதிரி ஏதோ சத்தமா சொல்லுங்க. சீட். சீடை தான் அவர் என்ன பண்றாரு? பலுக செய்கிறாரு, பெருக செய்கிறாரு. அது பெருக்கத்தினால ஒன்று நிரப்ப செய்கிறாரு. அது நிரப்பும் பொழுது நீ கீழ்ப்படுத்தி என்ன பண்ண முடியுது? ஆண்டு கொள்ளவும் முடியுது. Now when God says be fruitful, multiply, fill and subdue, with what does he do all of this? Is through the seed that he has given you. He multiplies it, he makes you fruitful, he multiplies it, he makes you fill the entire place and also have dominion and subdue. ஆண்டவர் நம்மளை ஒரு கம்யூனிட்டியா வேற லெவல்ல பொசிஷன் பண்ணணும்னு நினைக்கிறார். God wants to position us in another level as a community. இது ரொம்ப சீரியஸான வேர்டா நான் சொல்றேன். ஆண்டவர் உங்களுடைய மைண்ட் செட்டை மாத்தணும்னு நினைக்கிறார். I'm telling you this as a very very serious word. God wants to change our mindset. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சார் உங்க மைண்ட்ல ஓடுற சாஃப்ட்வேர் வந்து எக்ஸ்பயர் ஆகி 200 வருஷம் ஆகி போச்சுன்னு சொல்லுங்க. Sir, the software that is running in your mind has expired 200 years back. இந்த சில ஃபோன்லாம் அப்டேட்டே பண்ணாமல் வச்சுருப்பீங்கல்ல, அது வந்து சொல்லி 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 பார்த்து அதுக்கப்புறம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதாவது ஆப்பே டவுன்லோட் பண்ணால் அது துப்பிட்டு இந்த ஆப்லாம் நீ என்ன செய்ய முடியாது, யூஸே பண்ண முடியாது. இதுதான் போயிருச்சு. நீ போய் அது அதெல்லாம் அதை வேற கேட்பானுங்க, இது ஆஃபரில் எடுத்துக்குவியான்னு. அது எடுத்துக்கவே மாட்டேன்ருவானுங்க. அந்த மாதிரி ஆயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லி உன் மைண்ட் செட்லாம் ஹைதர் அலி காலத்தோட போயிருக்க வேண்டியது. இன்னும் அதை வச்சு ரன் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. சொல்லு, பலார்னு விட்டு சொல்லு, அப்கிரேட் பண்ணு, அப்டேட் பண்ணு. It's time to upgrade and update your mindset. உங்க மைண்ட் செட்டை நீ அப்டேட் அப்கிரேட் பண்ணாம நீ என்ன பண்ண முடியாது? அப்டேட் பண்ணாம நீ என்ன பண்ண முடியாது? அப்கிரேட் ஆக முடியாது. பக்கத்துல பார்த்து காதை லைட் அப்படி இழுத்து சொல்லுங்க, கொஞ்சம் என்ன பண்ணு, மேலே எழும்பி வா. Unless you update your mindset, you cannot upgrade.